என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாய் இருக்கின்றது. எல்லா கஷ்டங்களும் வருகிறது போல தோன்றுகிறதா? நிச்சயம் நீ வாழ்க்கையில் ஜெயிக்க பிறந்த குழந்தை. வாழ்க்கையில் சந்தோஷங்கள் கஷ்டங்கள் வருவது இயல்பு குழந்தையே. அதை தாண்டி மன வலிமையை சோதிப்பது போன்ற நிகழ்வுகள் நடக்கின்றது என்றால் நீ சரியான பாதையில் தான் பயணிக்கின்றாய் என்று அர்த்தம். என் வார்த்தைகளும் என் புதியும் உனக்கான எல்லா வழியையும் போக்கும், அனைத்தையும் கடக்க மன உறுதியை கொடுக்கும். என் ஆசிர்வாதத்தை நிறைந்த மனதுடன் உனக்கு அருள்வேன். உன் கையில் நிச்சயம் நான் கொடுக்கும் உதியை நீ வாங்குவாய். வாக்குவாதங்களில் ஈடுபடாதே, அது உன் நிம்மதியை தொலைத்துவிடும். நீ என் அன்பு குழந்தை. தேவையில்லா விஷயங்களுக்கு நேரத்தை செலவிடுவதையும் அதற்கு வருத்தப்படுவதையும் நான் விரும்பவில்லை. என் பிள்ளையின் நிம்மதித்தான் எனக்கு நிம்மதி. நீ நிம்மதியில்லாமல் நான் எப்படி நிம்மதியுடன் இருப்பேன் குழந்தையே? அதனால் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க நினைப்பவர்கள்தான் தெரிந்தே உன்னிடம் வலிய வருகிறார்கள். ஒரு வார்த்தையுடன் அவர்களுக்கு பதில் கூறு. அப்படியில்லை என்றால் என்னை நினை, அவர்களுக்கு தக்க பதிலடி நான் கொடுப்பேன். நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள். ஆனால் அவர்கள் தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் குழந்தையே. நீ வாழ்க்கையை ஜெயிப்பதற்காக பிறந்த என் உயிர். நீ ஜெயமாக வசந்தமாக வாழ்வாய். என்னை தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? இனி எதற்கும் பயப்படாதே. உன் பயணம் என் பாதையை நோக்கி இருக்கட்டும். உனது மனம், புத்தி, அகங்காரம் எனும் மூன்றையும் என்னிடம் சமர்ப்பித்து விடு. இவ்வுலக வாழ்க்கையில் உன் கையில் ஏதும் இல்லை குழந்தையே. எல்லாவற்றையும் நானே இயக்குகின்றேன். நம்பிக்கை எனும் அச்சாணியாக என்னை மனதினில் நிறுத்து. பொறுமையாக வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் நிச்சயமாக சேர்ப்பிக்கின்றேன். என் நாமத்தை எப்போதும் சொல்லிக் கொண்டே இரு. என்னை உன் மனதில் நினைத்து உன் கர்மாவை செய்து வா. அது போதும் உனக்கு. உன்னை நான் கைவிட மாட்டேன். என்னை நம்பு. இனி வரும் காலம் வளம் பெறும். உன் வாழ்வில் வசந்தம் வீசும். கலங்காதே. உன் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். விரைவில் வெற்றி பாதையில் நீ பயணிப்பாய். நான் உனக்கு உதவுவது போல நீயும் பிறருக்கு உதவு. அப்போது உன் தந்தை நான் மகிழ்வேன் குழந்தையே. எனது வைராக்கியத்தை நீ எத்தனை முறை சோதித்து பார்த்தாலும் உன் கரத்தை இனி எந்த நிலையிலும் விடுவதாக இல்லை சாயப்பா என்று என் கைகளை கெட்டியாக பிடித்து கொண்டிருக்கும் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் தங்கமே. எதுவும் நிரந்தரமில்லை. இயற்கை உனக்கு கொடுத்ததை ஒரு நாள் பறித்துக் கொள்ளும். இயற்கை தாய்க்கு மரியாதை செலுத்து. உன் கடமை உணர்வை என்று மனப்பூர்வமாக உண்மை அறிந்து செயல்படுத்தி வா. எது உன்னை நோக்கி வந்ததோ மனதார ஏற்று அதை வைத்து வாழ்ந்து விடு. யாரையும் அற்பமாக நினைத்து விடாதே. சிறிய தீக்குச்சியின் வலிமைத்தான் பெரும் இருட்டையே கிழித்தெறிகின்றது. தண்ணீர் அமைதியாயிருக்கும் போது தூசுக்கள் அடியில் தானாகவே தங்கிவிடும். அமைதியாயிருங்கள். சில பிரச்சனைகள் தானாகவே அடங்கிவிடும். ஒரு வெற்று சுவரை பார்ப்பதன் மூலம் அதற்கு சமமாக ஒரு வெற்றிடம் உங்கள் உள்ளே எழுவதை உணரலாம். எண்ணங்களை தடுக்க நினைத்தால் அவை இன்னும் அதிகமாக ஓடும். எண்ணங்களை விழிப்புடன் கவனித்தால் அவை நின்றுவிடும். கவலைகளை கண்ட இடத்தில் கொட்டி வைக்காதே. உனக்கு மட்டும்தான் அது கவலை. பலருக்கு அது பொழுதுபோக்காக காலத்தை கடத்தும் கதை. கோபத்தில் பொறுமை இழக்காதே. வேகத்தில் வார்த்தையை விடாதே. கவலையில் கண்ணீர் விடாதே. பழகியவரை பாதியில் விடாதே. விலகியவரை ஒருபோதும் தேடி செல்லாதே. கஷ்டத்திலும் நேர்மையாயிரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் பிறரை ஏமாற்றாதே. உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது குழந்தையே. கஷ்டம் வரும்போது கவலைப்படாதே. கஷ்டத்தை கடவுள் கொடுப்பது உன்னை துன்பப்படுத்துவதற்கு அல்ல. எத்தனை உறவுகள் போலியானவை என்பதை உனக்கு உணர்த்தவே இந்த சோதனைகள். என் வாழ்வில் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று புலம்பாதே. விரைவில் மங்கள இசை முழங்க வான வேடிக்கையுடன் எல்லோரும் வாழ்த்து தெரிவிக்கும் நாள் வரும் குழந்தையே. இறைவனுக்காக செய்யப்படும் செயலே நமக்கு நன்மை தரும் என்ற சுயநலத்தை விட்டு பலனை எதிர்பாராமல் இறைவனுக்காக மட்டும் எந்த செயலையும் செய்ய வேண்டும். அடுத்தவர் செய்கின்றார் என்று நீயும் அதையே செய்யாதே. உனது தர்மம் எதுவோ அதில் நிலைத்திரு. உன்னால் இது முடியுமா என்று முதலில் தெரிந்து கொள். பிறகு செயல்படு. ஒரு செயலை தொடங்கும் போதே அனுபவம் நம்மை எச்சரிக்கும், இந்த வழியில் செல்லாதே என்று. ஆனால் தோல்வி இல்லாமல் அனுபவம் ஏது குழந்தையே? ஆக வெற்றிக்கான மார்க்கமே தோல்வி அல்லவா? துணிந்து செயல்படு. துணையாக நான் இருக்கின்றேன். எல்லோர் வாழ்விலும் நாம் வேறாக இருக்க முடியாது. சிலர் வாழ்க்கையில் உதிரும் இலையாகவும், சிலர் வாழ்வில்
வெட்டப்படும் கிளையாகவும் இருந்தத்தான் ஆக வேண்டும். அதுதான் யதார்த்தம் குழந்தையே. நமக்கு என்ன கிடைக்குமோ அது கண்டிப்பாக கிடைத்தே தீரும். நேர்மறை சிந்தனை உள்ளவனை விஷத்தால் கூட கொல்ல முடியாது. எதிர்மறை சிந்தனை உள்ளவனை மருந்தால் கூட குணப்படுத்த முடியாது. காயப்படுத்திவிட்டு ஒரு மன்னிப்பு கேட்பதில் முடிந்து விடுகின்றது இங்கு பலரது அன்பு. காயப்படுத்தினாலும் வெறுக்க முடியாமல் கிடக்கின்றது சிலரது அன்பு. உனக்கு புரிந்து கொள்ளும் சக்தி இல்லை என்றாலும் எனது லீலைகள் தினந்தோறும் உன் வாழ்வில் நடந்து கொண்டுத்தான் இருக்கின்றது குழந்தையே. கலங்காதே. புரியாதவர்களுக்குத்தான் 1000 விளக்கம் சொல்ல வேண்டும். புரிந்தவர்களுக்கு அழகான ஒரு சிரிப்பே போதுமானது. உன் திறமையை கொள்ளும் முதல் எதிரி உனது தயக்கம்தான். தயங்காதே. தைரியமாக எதிர்கொள். துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். சிலரிடம் பேசினால் நிம்மதி கிடைக்கும். சிலரிடம் பேசாமல் இருந்தால்தான் நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கை பலமுறை உன்னை அசைத்து பார்க்கும். அப்போது உனக்குள் வெளிப்படும் பலம்தான் உன் தன்னம்பிக்கை. நீ மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகின்றாய் எனில் 2 விஷயங்கள் நடந்தே தீரும். ஆரம்பத்தில் தோல்வியை மட்டுமே காண்பாய். உன் முயற்சி அதிகமாக கேலி செய்யப்படும். கேலி செய்கின்றார்களே என்று தயங்கி நிற்காதே. தைரியமாக அனைத்தையும் எதிர்கொள். வெற்றி உனதே. யார் உன்னை அவமானப்படுத்தி பேசினாலும் ஆவேசமடைந்து மறுத்து பேசி உன்னை நிரூபிக்க நினைக்காதே. நீ போகும் வழி சரியென்றால் எண்ணம் போல் வாழ்க்கை நிச்சயமாக அமையும். உனக்கான மதிப்பு உனக்கு மட்டுமே தெரியும். பிறரிடம் நிரூபிக்க போராடாதே. எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்ப்பது எல்லாம் வாழ்க்கையும் இல்லை. மற்றவர்களைப் போலவே நாம் வாழ வேண்டும் என்றால் அப்பொழுது நம்மை போல் யார் வாழ்வது குழந்தையே? ஆகவே நீ நீயாக இரு. யாராக இருந்தாலும் குணமறிந்து உறவாடுங்கள். ஏனெனில் பல சமயங்களில் நாம் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அன்பானவர்கள் மட்டுமல்ல, ஆபத்தானவர்களும் கூட. நேர்மையானவர்களை யாரும் பாராட்ட விரும்புவதில்லை, பயன்படுத்தத்தான் விரும்புகின்றார்கள். உனக்குரியது உனக்குத்தான். அதை எப்படியானாலும் நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன். நம்பிக்கையுடன் இரு. என்னை மீறி எதுவும் நடக்காது என்பது மட்டும் நினைவில் இருக்கட்டும். உன் விருப்பத்திற்கு ஏற்பத்தான் அனைத்தும் நடக்கும். கலங்காதே என் தங்கமே. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உன் எண்ணம் தூய்மையானதாக இருந்தால் நீ வைக்கும் கோரிக்கைகளை உன் வாழ்வில் தங்கு தடையின்றி அப்பா நான் நிறைவேற்றி தருவேன். 1000 பேரிடம் நீ உதவி கேட்டாலும் இறுதியில் உனக்கு உதவப் போவது என்னவோ இந்த சாயித்தான். அதனால் என்னை சரணடைந்த நீ வேறு எவரிடமும் உதவி கேட்டு செல்லாதே. நான் இங்கு தண்டத்திற்காய் இருக்கின்றேன். என்னை தேடி வா தங்கமே. நான் இருக்கின்றேன் உனக்காக. கலங்காதே. உன் பூரண சரணடைதல், நம்பிக்கையுடனான வேண்டுதல்கள் உன் வாழ்வில் மாற்றத்தை ஏற்படுத்தி துயரங்களை நீக்கி நீ நினைத்தபடி உன்னத உயர்வான வாழ்வை உனக்கு தருவேன். குறிக்கோளை அடைவதற்காக துணிச்சலுடன் வாழ்க்கையை சந்தி. உனக்கு எப்போதும் நான் துணையாக இருப்பேன். உன் பின்னாடி பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே. நீ உன் வேலையை பார். நல்லது மட்டும் செய். நான் உனக்கு துணையாக எப்போதும் இருப்பேன். எவரிடமிருந்தும் மந்திரமோ உபதேசமோ பெற முயல வேண்டாம். என்னையே உனது எண்ணங்கள், செயல்கள் இவற்றின் ஒரே குறிக்கோளாக அமைத்துக்கொள். சந்தேகம் ஏதுமின்றி உன் குறிக்கோளை கண்டிப்பாக நீ அடைவாய். அனைத்திலும் வெற்றி பெறப் போகின்றாய். காத்திரு. என்னை சரணடைந்தால் உன்னை கண்டிப்பாக நான் பாதுகாப்பேன். பொறுமையாக இரு. நான் இருக்கின்ற நிழலாக நீ செல்லும் இடமெல்லாம் நீ எதிர்பார்த்து கொண்டிருந்த வேண்டுதல் சீக்கிரமே நிறைவேறும் குழந்தையே. உனக்கான அழகிய வாழ்க்கை உன்னை தேடி வரும். பயப்படாதே, கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் என்றும் உனக்கு உண்டு. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. இப்படி இருந்தால்தான் பிடிக்கும் என்று கூறும் அன்பை விட எப்படி இருந்தாலும் பிடிக்கும் என்று கூறும் அன்பே உண்மையானது. உலகமே நினைத்தாலும் ஒரு உண்மையான அன்பை தர முடியாது. ஆனால் ஒரு உண்மையான அன்பு நினைத்தால் ஒரு உலகத்தையே தர முடியும் குழந்தையே. என் குழந்தையே, நிச்சயம் நீ நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு இந்த சாயி பொறுப்பு. உனக்கு நான் ஆசிர்வதித்தது நிச்சயமாக நான் ஆசிர்வதித்தது போல் உனக்கு கிடைக்கும். கலங்காதே. நீ நன்றாக இருப்பாய். உன்னை கேலியாக பேசுகின்றார்கள், உனக்கான மரியாதையை கொடுக்கவில்லை என்று வருந்தாதே. எல்லாவற்றிற்கும் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். உன்னுடன் நான் இருக்கின்றேன், என்றும் இருப்பேன். உன்னை ஒருபோதும் தாழ்ந்து போகும்படி விடமாட்டேன். இது என் சத்திய வாக்கு குழந்தையே.
உன்னை என் அரவணைப்பிலேயே வளர்ப்பேன். ஒருபோதும் கலங்காதே. தர்மத்தின்படி தூய வாழ்க்கை நடத்துவதால் தான் இப்படி துயரங்களை சந்திக்கின்றேன் என்று நினைக்காதே. நேர்மையாக வாழும்போது சில இன்னல்கள் வரத்தான் செய்யும். அதற்காக வழி நெறி தவறி வாழ்க்கையை நடத்துவது உன் அழிவை நீயே தேடிக்கொள்வதற்கு சமம். உன்னுள் இருக்கும் கவலைகளை பிறரிடம் சொல்லாதே. ஏனென்றால் சிலருக்கு எப்போதும் நீ கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் என்று உனக்கு கேடு நினைப்பவர்களிடமே போய் நீ உன் கவலைகளுக்கு ஆறுதல் தேடுகின்றாய். அப்பேற்பட்டவர்களும் உனக்கு முன்பாக உதடுகளில் வருத்தம் தெரிவித்து மனதளவில் நீ படும் துயரங்களைக் கண்டு மகிழ்கிறார்கள். உன்னை எப்படி குழம்ப செய்து அதை அதிகப்படுத்தலாம் என்று யோசிக்கின்றார்கள். உன்மேல் உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டவர்கள் யார் என்பதை முதலில் புரிந்து கொள். அதே சமயம் உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் என்று நினைத்து எல்லாரையும் சந்தேகப்படாதே. அன்பை புரிந்து கொள்ளும் நேரம் சூழ்நிலை நிச்சயம் வரும். எதற்காகவும் விரக்தி அடையாதே. பயமின்றி உன் இலக்குகளை நோக்கி போய்கொண்டே இரு. யாரையும் இகழ்ந்து பேசாதே. எவரையும் துச்சமாக கருதாதே. நம்பிக்கையானவராக அவர்களுக்கு இருந்தும் உன்னை காயப்படுத்தியதற்காக உண்டான தீவினையை அவர்களையே போய் சேரு. நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் வாழ்வாய். அதற்கு நான் பொறுப்பு. கலங்காதே. நான் உனக்கு துணை நின்று உண்மையை எடுத்துரைப்பேன். என்மேல் நீ கொண்ட நம்பிக்கையும் பொறுமையும் உன்னை எப்போதும் காவலாய் காக்கும். கவலைப்படாதே. நான் இருக்கின்றேன். உனக்கு நல்லது மட்டுமே இனி நடக்கப் போகின்றது. எத்தனை துன்பம் வந்தாலும் அதை தைரியமாக கடந்து செல். உன்னுடன் இருப்பது உன் சாயப்பா. ஒருபோதும் கலங்காதே. பஞ்சபூதங்களிலும் என் செயல்பாடுகள் இருக்கும் தங்கமே. நீ மனதார என்னை ஒரு கணம் நினைத்தால் உன் கண்களுக்கு உன் விருப்பப்படி நான் புலப்படுவேன். எனக்கு மாட மாளிகையோ கூட கோபுரமோ தேவையில்லை. சிறு குடில் ஆனாலும் எங்கு அன்பு நிரம்பி வழிகின்றதோ அதுவே நான் வசிக்கும் நிரந்தர ஸ்தலமாகும். அதிவிரைவாகவோ தாமதமாகவோ யான் உனக்கு அனுப்ப வேண்டிய அதிசயங்களை அனுப்பியே தீருவேன். உன் கடமை நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருப்பது மட்டுமே. எல்லாம் நன்மைக்கே. கூடிய விரைவில் உனக்கு நன்மை நடக்கும். உன் சாயப்பா நான் இருக்கும் வரை உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அமைதியாக இரு. உன் வாழ்க்கை என் கையில், என் கை உன்னிடத்தில். நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். உன்னை விட்டு உன் அப்பா எங்கும் செல்ல மாட்டேன். என்னை திட்ட உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு குழந்தையே. என் மகள் என்னை திட்டினால் நான் ஏன் கோபம் கொள்ளப் போகின்றேன்? நீ என் செல்ல மகள் அல்லவா? நீ வாழ்வில் நன்றாக உயர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வாய். இது உன் தந்தையின் பரிபூர்ண ஆசிகள் உனக்கு. புரிந்து கொண்டால் கோபம் கூட அர்த்தமுள்ளதாக தெரியும். புரியவில்லை என்றால் அன்பு கூட அர்த்தமற்றதாக தெரியும். அன்பு குழந்தையே, தேடாத போது கிடைப்பதும் தேடும் போது தொலைவதும் வாய்ப்புகள் மட்டுமல்ல, வாழ்க்கையும் தான். என்னை பூர்வ புண்ணியம் உள்ளவர்கள் மட்டுமே வணங்க முடியும். என்னுடைய சங்கல்பம் இன்றி என்னை யாரும் தரிசிக்க முடியாது. உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள் கைகூடும் போது நான் உன் துன்பங்களை துடைக்க காட்சி தருகின்றேன். நீ என் நாமத்தை அன்புடன் உச்சரித்தால் உன்னுடைய முன்னும் பின்னும் எல்லா திக்குகளிலும் நான் சூழ்ந்து இருப்பேன். பொறுமையோடு இரு. உன் உழைப்பு என்றும் வீணாகாது. வேண்டுதல்கள் நிச்சயமாக நிறைவேறும். வாழ்க்கையில் விட்டுவிட்டு போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்று முடிவிடு. வார்த்தைகளில் தான் இருக்கும் மாற்றம், மனதில் அதே அழுக்குத்தான் இருக்கும் குழந்தையே. நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அமைதியாக இரு. காலம் ஒரு நாள் உன்னை கண்டிப்பாக உயர்த்தும். எப்பொழுதும் உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாதே. நிச்சயம் நீ என்னிடம் கேட்டது கிடைக்கும். கிடைத்தது நிலைக்கும். நீ இப்படி நிம்மதியின்றி எப்போதும் கண்ணீருடன் இருப்பதை பார்க்கும்போது நான் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருப்பேன் தங்கமே. வா, என் மடியில் தலை சாய்த்துக்கொள். உன் அப்பா உன்னுடன் எப்போதும் இருப்பேன். என் தங்கமே, வாழ்க்கையில் 4 விஷயங்களை மட்டும் உடைத்து விடாதே. நம்பிக்கை, சத்தியம், உறவு, இதயம். ஏனெனில் இதில் எதையாவது உடைத்தால் அதிகமாக சத்தம் கேட்காது. ஆனால் வலி சற்று அதிகமாகவே இருக்கும். வீணான காரியத்தை மனதில் வைத்து புலம்புவதை விட அக்காரியத்தை மனதை விட்டு விரட்டி விடுவதே உன் மன நிம்மதிக்கு அடிக்கல் நழுவதாக இருக்கும் குழந்தையே. ஒரு சில உறவுகளின் சுயரூபம் தெரியும் போதுதான் மனம் மிகவும் வலிக்கின்றது. இவர்களையா இத்தனை நாள் உயிராய், உணர்வாய், உறவாய் நினைத்தோம் என்று நம்பி ஏமாந்தது
உன் கர்ம வினை குழந்தையே. கலங்காதே. எல்லோரிடமும் சிரித்து பேசலாம். ஆனால் மனதிற்கு பிடித்த ஒருவரிடம்தான் அழுது பேச முடியும். அதுதான் உண்மையான உறவு. எத்தனையோ சரிவுகளில் இருந்து இதுவரை நான் உன்னை காப்பாற்றி இருக்கின்றேன். இனிமேலும் காப்பாற்றுவேன் தங்கமே. கலங்காதே. மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் அதை தவறாய் புரிந்து கொள்கின்றார்களே என்று நீ புலம்பாதே. உன் உண்மையான அன்பை உதாசனப்படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன் அருமை புரியும். எது நடந்தாலும் ஒன்றை நினைவில் கொள். துன்பங்கள் வருவது உன்னை காயப்படுத்த அல்ல, பக்குவப்படுத்தவே வருகின்றன. இன்பங்கள் உன்னை உனக்குள் நம்பிக்கை ஏற்றி வாழ்வில் நிம்மதியான அமைதி பெற்று வாழ்வாய். பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு. விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன். என் வைரமே, நம் இலக்கும் எல்லையும் எதுவென்று நம் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றிய கவலை நமக்கெதற்கு குழந்தையே? உனக்கு துணையாக என்றும் நான் இருப்பேன். கலங்காதே. உன் எல்லா பிரச்சனைகளையும் வலிகளையும் என் காலடியில் விட்டுவிடு. கொஞ்சம் நாள் அமைதியாக இரு. எல்லாம் நீ நினைத்தபடியே நடக்கும். நீ என்னிடம் பூரண சரணாகதி அடைந்தால் உன்னுடைய அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றி உன்னை எல்லா துன்பங்களில் இருந்தும் நான் விடுவிப்பேன். உன் துன்பங்கள் விலகியது. இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்ய போகின்றேன். பொறுத்திருந்து பார் நடக்கப் போகும் அதிசயங்களை. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றது. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா.